ஒரு நாள் யார் பெரிய தெய்வம் என்று ஒரு விவாதம். அந்த விவாதம் உலகத்தையே மாற்றும் ஒரு சம்பவமாக மாறியது. அந்த நேரத்தில் ஒரு தீப்பொறி போல ஒரு தூண் தோன்றியது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அதுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. அதை கண்டுபிடிக்க முயன்றவர்கள் கூட தோல்வியடைந்தார்கள். அந்த சக்தி சிவன். ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று விவாதம் தொடங்கினார்கள். இது சாதாரண விவாதம் இல்ல, அகம்பாவம் நிறைந்த சண்டை. அந்த அகம்பாவம் ஒரு சோதனையை உருவாக்கியது. அவர்களின் வாதம் பிரபஞ்சத்தையே பாதித்தது. நட்சத்திரங்கள் நடுங்கின, பூமி அதிர்ந்தது. ஒரு இம்பேலன்ஸ் உருவானது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய தீத்தூண் தோன்றியது. அது வானத்தையும் கடந்தது, பூமியையும் கடந்தது. அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. எந்த எல்லையும் இல்லாமல் இருந்தது. ஒரு அசரீரி குரல், இந்த தூணின் ஆரம்பம் அல்லது முடிவை கண்டுபிடிங்க. அவர்தான் பெரியவர். அவர்களும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார்கள். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். தூணின் அடியை தேடினார். அவர் கீழே 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 சென்றார். அவர் எவ்வளவு சென்றாலும் முடிவு கிடைக்கவில்லை. அவர் சோர்ந்து போனார். பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்தார். மேலே 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 பறந்தார். ஆனா முடிவு இல்லை. அவராலும் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் குழப்பத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு கேதகி பூ மேலிருந்து கீழே விழுந்தது. பிரம்மா அதை பார்த்தார். அவருக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு தவறு செய்தார். நான் முடிவை பார்த்தேன் என்று பொய் சொல்லலாம். பிரம்மா திரும்பி வந்தது. நான் முடிவை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். அவர் அந்த பூவை சாட்சி வைத்தார். அது ஒரு பெரிய தவறு. அந்த தீத்தூண் உடைந்தது. அதிலிருந்து சிவா தோன்றினார். அவர் சிரித்தார். அவர் உண்மையை அறிந்திருந்தார். அவர் உண்மையை வெளிப்படுத்தினார். பிரம்மாவின் பொய்யை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். சிவன் கோபத்தில் பிரம்மாவுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். பொய் சொன்னதால் உனக்கு பூஜை கிடையாது. பிரம்மா அதிர்ச்சி அடைந்தார். கேதகி பூவும் தண்டனை பெற்றது. அதனால்தான் அந்த பூ சிவ பூஜையில் பயன்படுத்தப்படாது. அதனால்தான் பிரம்மா கோவில்கள் மிகவும் குறைவு. ஆனா விஷ்ணு எனக்கு முடியவில்லை என உண்மையை ஒப்புக்கொண்டார். அதனால் சிவன் மகிழ்ந்தார். அவருக்கு சிவன் ஆசீர்வாதம் கிடைத்தது. இந்த கதை சொல்லுவது அகம்பாவம் அம்புக்குறி அழிவு, உண்மை அம்புக்குறி உயர்வு, சிவன் அம்புக்குறி முடிவில்லா சக்தி. நம்ம வாழ்க்கையிலும் நாம எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறோம். ஆனா உண்மையில் அது ஒரு மாயை. அதை உடைக்கும் சக்தி லிங்கோத்பவர். ஒரு சக்தி. அதை யாராலும் அளவிட முடியாது. அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் லிங்கோத்பவர். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.